அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 22 முதல் ஆரம்பிக்கிறது ஐபிஎல் மேட்ச். முதல் போட்டி கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி கொல்கத்தால விளையாடுறாங்க. அடுத்த மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ சென்னையில விளையாடுறாங்க 23 இதுல சிஎஸ்கே டீமுக்கு என்ன சாதகம் பாதகம் மற்றும் மும்பை அணிக்கு என்ன சாதகம் பாதகம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் டீமான மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட பார்த்துடலாம். இந்த முதல் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் சென்னை எதிர்த்து சென்னையில் விளையாடுறாங்க நைட்டு 7 மணிக்கு. இதுல ஹர்திக் பாண்டியா கேப்டன், அவர் தான் கேப்டன். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் விளையாட மாட்டாரு. ஏன்னா போன வருஷம் 3 மேட்ச் தொடர்ந்து அந்த ஓவர் ரேட் டைம் அதிகமா ஆனதுனால அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கிற ஐபிஎல் மேட்சுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருக்கக்கூடாது அப்படின்னு பிசிசிஐ ஒரு விதிமுறை போட்டு இருக்கிறாங்க. அதன்படி ஹர்திக் பாண்டியா கேப்டனா செயல்பட மாட்டாரு. அது ஒண்ணு. அது இல்லாம மறுபடியும் ரோஹித் சர்மாவே கேப்டன்ஷிப் எடுத்து செய்வாரா, இல்ல சூரியகுமார் யாதவ் இப்போ இந்தியன் டீம்ல கரண்ட் T20 கேப்டனா இருக்கிறாரு, அவரு கேப்டன்ஷிப் பண்ணுவாரா அப்படின்னு இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஜஸ்பிரீத் பும்ரா ஐபிஎல்ல அவரு ஃபர்ஸ்ட் ஒரு 7 மேட்ச் விளையாட மாட்டாங்க, அவரோட உடல் தகுதி அவருக்கு காயம் காரணமா இருக்க மாட்டாரு ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. இது மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு எவ்வளவு பாதிப்பு அப்படின்னு தெரியல. ஐபிஎல் போக போக தான் மேட்ச் விளையாடதான் அந்த டீமோட வெற்றி தோல்வி மற்றும் என்ஆர்ஆர் அதாவது நெட் ரன் ரேட்டை உயர்த்துமா இறக்குமா அப்படின்னு தெரியும். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்ல என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிஎஸ்கே வழக்கம் போல கான்வே, ருத்ராஜ், ரச்சின் ரவீந்திரா, ஜடேஜா எல்லாருமே இருக்கிறாங்க. இதுல போன வருஷம் சேட்னர் இருந்தாரு, இந்த வாட்டி சேட்னர் கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் ஸ்பின் பவுலர், அது ஒரு மைனஸ். அது மட்டும் இல்லாம தோனிக்கு இப்போ 43 ஏஜ் தாண்டிட்டதுனால அவரு கீப்பிங் ஃபுல் மேட்ச் பண்ணுவாரா இல்ல இம்பாக்ட் பிளேயரா மட்டும்தான் வருவாரா அப்படின்னு தெரியல. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா ஐபிஎல் மெகா ஏலம் நடந்தது. அதுல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை சிஎஸ்கே நிர்வாகம் ஏலத்துல எடுத்திருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம வலிங்கா ஆக்ஷன்ல பவுலிங் போடுற ஒரு ஸ்ரீலங்கா ஃபாஸ்ட் பவுலர் அவர் நம்ம கிட்ட இருக்கிறார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, போக போக தான் தெரியும். ஃபாஸ்ட் பவுலர் நம்ம கிட்ட கம்மி. ஸ்பின்னர் அஸ்வின், நூர் அகமது இவங்கெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கேவுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்ல முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா கிடையாது, ஹர்திக் பாண்டியா அவரு பவுலிங் போடுவாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.